ஹாய் வணக்கம். வெல்கம் டு அம்மங்கா கிச்சன். நம்ம அம்மங்கா கிச்சனில் இன்றைக்கி வெரி டேஸ்டியான ரொம்ப சூப்பரான ஃப்ரூட்ஸ் கஸ்டர்ட் மில்க் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? ஃப்ரூட்ஸ் கஸ்டர்ட் மில்க் செய்கிறதுக்கு நம்ம இப்போது ஜெல்லி முதல்ல செஞ்சு எடுத்துக்கலாம். நம்ம இப்போ ஜெல்லி செய்கிறதுக்கு தண்ணியை நல்லா கொதிக்க வச்சு நம்ம அகரகரை ஊற வச்சு வச்சுருக்க அகரகரை போட்டு நல்லா காய்ச்சி எடுக்க போகிறோம். தண்ணி நல்லா கொதிக்கட்டும். ஒரு 1/4 லிட்டர் அளவுக்கு தண்ணி கொதிக்கட்டும். தண்ணி கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ ஊற வச்சு வச்சுருக்கிற அகரகரை 5 கிராம அது இப்போ அதில் சேர்த்து நல்லா கரையிற வரைக்கும் நம்ம கொதிக்க வச்சுக்கலாம். நல்லா அகரகரை கரையட்டும். அது வரைக்கும் கிண்டி விட்டு கொதிக்க விடுவோம். நல்லா அகரகரை கரைஞ்சிருச்சு. நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இதுக்கப்புறம் நம்ம அதில் ஒரு 5லேருந்து 6 ஸ்பூன் வரைக்கும் சுகர் அதில் சேர்த்து நல்லா கரையிற வரைக்கும் கலந்து விடலாம். இப்போது நான் வந்து வெண்ணிலா எசன்ஸ் வந்து ஒரு 4-5 ட்ராப்ஸ் அதில் விட்டுக்கிறேன். இப்போது நல்லா கலந்து விட்டுட்டு கொதிச்சதுக்கப்புறம் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ அடுப்பை நம்ம ஆஃப் பண்ணிடலாம். இதை அப்போ நம்ம பிளேட்டில் மாற்ற போகிறோம். நம்ம என்ன கலர் வேணுமோ அந்த கலருக்கு நம்ம ஃபுட் கலர் இருந்தால் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி ரோஸ் சிரப் ஒரு பிளேட்டில் ஊற்றி கொஞ்சமாக அகரகரை தண்ணியை அதில் நம்ம வந்து ஊற்ற போகிறேன். அடுத்த பிளேட்டுக்கு இப்போ வந்து நன்னாரி சர்பத் எசன்ஸ் இருந்துச்சு. அதை தான் இப்போ ஊற்றி நான் அந்த கலர் கொடுக்க போகிறேன். இன்னொரு பிளேட்டுக்கு ப்ளைனாக ஊற்றி சேர்த்துக்க போகிறேன். அவ்வளோதான். நம்ம ஜெல்லி வந்து செட் ஆகட்டும். இது வந்து ஒரு 1 2 மணி நேரம் வரைக்கும் வெளியிலேயே ரூம் டெம்பரேச்சர்லேயே இருந்ததுன்னா ஜெல்லி செட் ஆகிடும். நம்ம அதுக்குள்ளே வந்து மற்றதெல்லாம் நம்ம ரெடி பண்ணலாம். ஒரு பாத்திரத்தில் தண்ணியை ஊற்றி மறுபடியும் கொதிக்க விடலாம். இதில் ஜவ்வரிசியை ஊற வச்சுருக்கோம். ஒரு 4லேருந்து 5 ஸ்பூன் அளவுக்கு ஜவ்வரிசி, அதை இப்போ சேர்த்து வேக வச்சுக்கலாம். ஜவ்வரிசி அப்படியே வேகட்டும். நம்ம இன்னொரு பவுலில் கஸ்டர்ட் மில்க் பவுடரை ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எடுத்துட்டு அதில் கொஞ்சமாக பாலை ஊற்றி இப்போ நம்ம கரைச்சிக்க போகிறோம். இந்த மேங்கோ கஸ்டர்ட் பவுடரில் பாலை ஊற்றி நல்லா கலந்து கட்டி இல்லாமல் கலந்து விட்டுருக்கலாம். நல்லா கட்டி இல்லாமல் கலந்தாச்சு. இப்போ நாம் அதில் வந்து பால் 1/2 லிட்டரு காய்ச்சி கொதிச்சிட்ருக்கு. அதில் வந்து நம்ம கரைச்சி வச்சுருக்க மேங்கோ கஸ்டர்ட் பவுட்ரு அதில் ஊற்றி நல்லா கொதிக்க வச்சிடலாம். நல்லா கலந்து விட்டு கொதிக்கட்டும். நல்லா இப்போது ஒரு 6 ஸ்பூன் சுகரையும் அதில் சேர்த்து நல்லா கரையிற வரைக்கும் நல்லா கொதிக்க வச்சுக்கலாம். இப்போது நம்ம வேக வச்சுருந்த ஜவ்வரிசியும் வெந்துருச்சு. இதை ஒரு ஃபில்டரில் வடிகட்டிட்டு இப்போது நார்மல் வாட்டரை அது மேலே எடுத்து இப்போ உடனே ஊற்றிடலாம். உடனே நார்மல் வாட்டரை ஊற்றி நம்ம அதையும் எடுத்து வச்சிடலாம். அப்போ தான் அது குழகுழப்பு இருக்காது. இப்போ நம்ம அடுத்ததாக ஃப்ரூட்ஸ் எல்லாத்தையும் கட் பண்ணலாம். முதல்ல நான் ஆப்பிளை கட் பண்ணி எடுத்துக்கிறேன். நமக்கு தேவையான சைஸில் கட் பண்ணி ஆப்பிள் எடுத்தாச்சு. இதே மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். அடுத்தது நம்ம வாழைப்பழத்தையும் தோலை உரிச்சிட்டு கட் பண்ணி எடுத்துக்கலாம். நமக்கு என்ன சைஸ் வேணுமோ சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். வாழைப்பழத்தை கட் பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் மாதுளையும் நான் உரித்து எடுத்து வச்சுருக்கேன். நம்ம தேவையான ஃப்ரூட்ஸையும் ரெடி பண்ணியாச்சு. இப்போ ஜெல்லியை நம்ம கட் பண்ணி எடுக்க போகிறோம். ஜெல்லி செட் ஆகிடுச்சு. இதை வந்து நம்ம க்யூபாக கட் பண்ணி எடுக்க போகிறோம். இதே மாதிரி நம்ம கட் பண்ணி எடுத்தாச்சு. இதுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ண வேண்டியது தான். ஒரு பெரிய பவுல் எடுத்துகிட்டு
அதில் நம்ம முதல்ல நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற ஜெல்லியெல்லாம் அதில் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம எல்லா கலர் ஜெல்லியும் அதில் நான் சேர்த்துக்கிறேன். எல்லாத்தையும் இப்போ நம்ம ஜெல்லி எல்லாத்தையும் சேர்த்தாச்சு. நம்ம அதை எடுத்து எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணியாச்சு. அடுத்தது நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற ஃப்ரூட்ஸ் எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா சேர்த்துக்கலாம். அதில் அடுத்ததாக வாழைப்பழம், அதை கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்தாச்சு. அடுத்தது மாதுளை, அதையும் இப்போ சேர்த்துக்கிறேன். இப்போது அடுத்ததாக நான் வந்து ஜவ்வரிசி வேக வச்சு எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அதையும் இதில் சேர்த்தாச்சு. அடுத்தது சப்ஜா விதை ஊற வச்சு வச்சுருக்கோம், அதை ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு அதையும் இப்போது அதில் சேர்த்துக்கிறேன். இப்போது அதுக்கப்புறம் நம்ம நறுக்கி வச்சுருக்கிற நட்ஸ் எல்லாத்தையும் அதையும் சேர்த்தாச்சு. இதுக்கப்புறம் நம்ம கஸ்டர்ட் மில்கை எடுத்து ஆறி இருக்குது, இப்போ அதை அதில் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ண வேண்டியது தான். இனிமேல் பாருங்கள், ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிட்டு இருக்கு. நல்லா கலந்து விட்டுடுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சுருந்து எடுத்து ஜில்லுன்னு சாப்பிடும்போது அப்படி தாங்க இருக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணி பாருங்கள், பார்க்கவே எவ்வளோ சூப்பராக இருக்குது அப்படின்னு. இது அப்படியே ரெடி ஆகிடுச்சு. இது அப்படியே ஃப்ரிட்ஜில் ஒரு 3 மணி நேரம் இருக்கும். ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு எடுத்துகிட்டு வந்துட்டோம்னா சர்வ் பண்ண வேண்டியது தான். இது இப்போ நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துகிட்டு வந்தாச்சு. வேறு ஒரு பவுலில் மாற்றி எடுத்தாச்சு. இதுக்கப்புறம் அப்படியே சாப்பிட்லாம். ரொம்ப டேஸ்டியாக அருமையான ஒரு டெசர்ட் ஐட்டத்தை இப்போ உங்களுக்காக நான் செஞ்சு காமிச்சிருக்கேன். இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம அம்மங்கா கிச்சனை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.